தமிழகத்தின் மண்ணில் அருள் பொங்கும் தெய்வம் என்று பக்தர்கள் போற்றும் கருமாரி அம்மன் இன்று பலரின் வாழ்விலும் அருள் அழகாக திகழ்கிறாள். ஆனால் கருமாரி அம்மன் எவ்வாறு தோன்றினாள்? இந்த கேள்விக்கே இன்று நாம் ஒரு புனிதமான பதிலை அறியப் போகிறோம். பண்டைய காலத்தில் ஒரு அழகான கிராமம். ஆனால் கடும் வறட்சியால் மக்கள் துன்பத்தில் மூழ்கினர். மேகங்கள் கரைந்து மறைந்தன, நெற்கதிர்கள் எரிந்து உதிர்ந்தன, குழந்தைகள் தாகம் தணிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தவித்தனர். அந்த ஊரின் பெரியவர்கள், இது ஒரு தெய்வத்தின் கோபம், நம் நிலத்தை காப்பாற்றும் அம்மன் வேண்டும் என்று துயரத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு பழமையான மரம் திடீரென அதிசயமான ஒளியால் ஒளிரத் தொடங்கியது. மரத்திலிருந்து வெள்ளை மேகம் எழும்ப அந்த மேகத்தின் நடுவே கருப்பு மேகத்தைப் போல் ஒரு சக்தி உருவெடுத்தது. அவர் மழையை அருளும் தாய், காவல் செய்யும் காருண்ய வடிவம் கருமாரி அம்மன். அம்மன் கண்களில் கருணையின் பிரகாசம், உருவத்தில் மழை மேகத்தின் கருமை, ஒளியின் நடுவே மிளிரும் பவழச் சிரிப்பு. அம்மன் மெதுவாக கூறினாள், இந்த நிலத்தை நான் காப்பேன், மனிதர்களின் துன்பம் எனக்கு தாங்காது. அவளின் திருவடிகளை தொட்ட இடமே பசுமை பொங்கத் தொடங்கியது. அவள் நெற்றியில் உள்ள புனித பவளத்திலிருந்து ஒளித்தூறல் விழ வானம் உடனே கரும்பாகி மழை பொழிந்தது. மழைத்துளிகள் விழும் சத்தம், கிராமத்தின் உலர்ந்த நிலம் நிம்மதியடைந்து வளரத் தொடங்கியது. மக்கள் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். கருமாரி அம்மனே, அருள்தாயே என்று மண்டியிட்டு வேண்டினர். அம்மன் அவர்களுக்கு ஆசிர்வாதம் அளித்து கூறினாள், என்னை நம்பி வாழுங்கள், நன்மை செய்யுங்கள், நீங்கள் எப்போதும் என் அருளில் இருக்கும். அந்த நாளை தொடங்கி அம்மனின் பெயர் கருமாரி அம்மன் என்று கருந்திறன் போல் தோன்றி மழை போல் அருள் வழங்கும் தாய் என்று என்றும் நிலைத்தது. என்றும் யார் துயரம் சொல்லி கருமாரி அம்மன் கோவிலில் ஒரு தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் ஒளியும் நம்பிக்கையும் மலர்கிறது.